ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு BASKAR in BMYRS யூடியூப் சேனல். இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணும் காணொளி டெல்லி ஸ்டைல் டொமேட்டோ சிக்கன். தேவையான பொருள் பார்த்துடலாங்களா? பார்த்துடலாம்ப்பா. ஆனியன் பெரிய வெங்காயங்க 200 கிராம், பிரியாணி இலை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கிராம்பு, பட்டை, கல்பாசி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, தக்காளி ஒரு 5 பழம் நல்லா அரைச்சது, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, அப்புறம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம், மல்லி இலைங்க. இதுக்கு தேவையானது. சிக்கன் 1 கிலோங்க. எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாங்களா? ஆயில் ஒரு 100 ml ஊற்றிக்கிறோம். நல்லா சூடாகட்டுங்க. சூடானோன்னா அதில் பட்டை, கல்பாசி, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கிராம்பு போட்டு தாளிச்சிக்கிறோம். இப்போ 200 கிராம் அந்த பெரிய வெங்காயத்தை போட்டுடலாங்க. நல்லா அதை வதக்கலாம், வேகட்டும். ஒரு கண்ணாடி பதம் அந்த அளவு வெந்தால் போதுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, பச்சை மிளகாய் 3 மிளகாங்க கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் அது அப்படியே ஓரளவு மிளகாய் வெந்தோடனே வெங்காய பேஸ்ட்டுங்க, சின்ன வெங்காயம் அது 150 கிராம் வெங்காயம் அரைச்சி அதை நம்ம இப்போ போட்டு அதையும் நல்லா வதக்கலாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூனுங்க, அதையும் போட்டுக்கிறோம். அதை நல்லா இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. அந்த வாசனை அது நல்ல வெந்த பிறகு ஒரு ஸ்மெல் அருமையாக வருங்க. அந்த வாசனை வந்தோடனே இப்போ என்ன பண்ணுறோன்னா, தக்காளி பேஸ்ட்டுங்க 5-6 பழம், ஒரு மீடியம் சைஸ் பழம் பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்குறோம். தக்காளி அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதில் நெய் 50 mlங்க இப்போ ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டோம்னா தக்காளி நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு ஒரு ரோஸ்ட் மாதிரி ஆயிடுங்க. கமகமன்னு வாசம் நல்லா பின்னி எடுக்குது. இப்போ மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். சீரகத்தூள் 1 டீஸ்பூனுங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூனு. கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளுங்க. ஆனால் நார்த் இந்தியா சைடு என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெயிலே அந்த மஞ்சத்தூளை போடுவாங்க. நம்ம மசாலாவோட போடுறோம். 1 கிலோ சிக்கனுங்க. அதில் இருக்கிற தண்ணியே நல்லா விட்டு வரும். வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நல்ல கிரேவி வருங்க. அதில் இருக்கிற தண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 டம்ளர் அளவு வரும் தண்ணி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வதக்கிறோம். அடுப்பை இப்போ ஹை ஃப்ளேமில் இருந்து குறைச்சி வச்சுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்படியே வதக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம், ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி நல்லா வதக்கலாம். நீங்கள் இடையில நம்ம மூடி போட்டு கூடங்க எடுத்து வதக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, தயிர் ஒரு 100 மில்லி ஊற்றணும். தயிர் 100 mlங்க. தயிர் ஊற்றிட்டு அதையும் நல்லா அப்படியே வதக்கிட்டே இருக்கிறோம்.
அப்படியே கொதிக்கிட்டுங்க. இப்போ லேசாக, அதாவது நம்ம பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் எதுவும் வேணும்னா நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கிங்க. இப்போ வந்து மல்லி இலைகள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். மல்லி இலை போட்டு லைட்டாக அப்படியே வதக்கலாங்க. அப்படியே குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா மூடியை போட்டுருவோம். ஒரு 5-6 நிமிஷம் கழித்து திறந்து எப்படி என்ன ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்துட்டு வதக்கிட்டே இருக்கலாங்க. இடையில ஒரு தடவை உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா வதக்கி விட்ருங்க. இன்னொரு 1/4 ஸ்பூனு, ஒரு 1/4 டீஸ்பூனாக கூட கொஞ்சம் கம்மியாகவே பெப்பர், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் இப்போ கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு, கரம் மசாலா இருந்தாலும் போட்டுக்கங்க, இல்லை சிக்கன் மசாலா இருந்தாலும் கொஞ்சமாக மேலால் தூக்கிக்குங்க. வாசனை சும்மா கமகமகமன்னு இருக்குங்க. இடையில மூடி போட்டுக்குங்க. கொஞ்சம் மெதுவாக கிளறி விடுங்க. நல்லா கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அருமையான டெல்லி ஸ்டைல் டொமேட்டோ சிக்கன் கிரேவிங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டெல்லி ஸ்டைல் டொமேட்டோ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.